யாழ் சுன்னாகம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் நிலத்தடி நீர் மாசடைந்து காணப்படுகின்றமை தொடர்பில் நியூஸ் போஸ்ட் தொடர்ந்தும் அவதானம் செலுத்தி வருகின்றது. குறித்த பகுதிகளில் பெறப்படும் நீரில் கழிவு எண்ணெய் கலந்துள்ளதாக பொதுமக்கள் தொடர்ந்தும் குற்றம் சாட்டி வருகின்றனர். யாழ்குடா நாட்டின் சுன்னாகம், உடுவில், கந்தரோடை மற்றும் மருதனார்வடம் போன்ற பகுதிகளில் உள்ள கிணறுகளில் கழிவு எண்ணெய் கலந்துள்ளமையால் அந்த நீரை பாவிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தொடர்ந்தும் சுட்டிக்காட்டி வருகின்றனர். இதனை அடுத்து அந்த பகுதியில் உள்ள மக்களின் பாவனைக்காக பிரதேச சபையினால் பவுசர்கள் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் இந்த திட்டம் நிரந்தரமானது அல்ல எனவும் தமது பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வினை பெற்றுத் தருமாறும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தண்ணி பிரச்சனை இப்பவும் இருந்தோன்னு தான் இருக்கு. தண்ணி விராட்டினா மக்கள் சரியாக கஷ்டப்படுறாங்க. என்னென்னு பவுசர் விராட்டி தண்ணி கிடைக்காது. போன வருஷம் கடுமையாக இருந்த இந்த ஓயில் கலந்த இந்த தண்ணி பிரச்சனையை இப்போ சில அரசியல்வாதிகளோட மறந்துட்டார்கள். ஆனால் இந்த தண்ணி பிரச்சனை கட்டாயம் தீர்க்கணும். ஏனென்றால் மக்கள் இந்த அடிப்படை தேவையில் உண்டா இருக்கிற இந்த தண்ணி குடிப்ப பாடசாலை மாணவர்கள் எல்லாம் இந்த பவுசர் இப்போ வரும் கூட பார்த்து கொண்டிருக்கணும். இது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. இந்த பிரச்சினைக்கான தீர்வினை பெற்றுத் தருமாறு கோரி கடந்த காலங்களில் பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதோடு பல்வேறு ஆய்வுகளும் நடத்தப்பட்டன. இது தொடர்பில் பாராளுமன்றம் மற்றும் வடமாகாண சபையில் விவாதிக்கப்பட்ட போதிலும் இதுவரை மக்களுக்கு எவ்வித நிரந்தர தீர்வும் வழங்கப்படவில்லை. அண்மை காலமாக யாழ்ப்பாண குடாநாட்டில் இந்த குடிநீர் நச்சுத்தன்மை அடைகிறது, குடிநீர் அசுத்தமாகிறது, நீர் குடிக்க முடியாமல் அதில் அந்த கழிவு நீர்கள் தேங்கி நிற்கிறது, கழிவு எண்ணெய்கள் தேங்கி இருக்கிறது போன்ற பிரச்சனைகள் தீர்ப்பதற்கென்று ஒரு கொஞ்ச காலம் அரசியல்வாதிகளும் இந்த நீரை ஒரு பிரச்சனையாக எடுத்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது அந்த நிலை மாறி அந்த பிரச்சனை தீர்ந்து விட்டதாக எல்லாரும் அதை கைவிட்டுட்டு வேறு ஒரு துறையில் அரசியல்வாதிகளும் செல்கிறார்கள். உண்மையிலேயே மக்களுக்காக சேவையாற்ற வேண்டும் என்று சொன்னால் மக்களுடைய குடிநீர் பிரச்சனை உடனடியாக தீர்த்து வைக்கப்பட வேண்டும். இந்த தண்ணீரினுடைய ஓயில் கலந்தமை தொடர்பாக எதிர்காலத்திலே பாரிய பின்விளைவுகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதை பல மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது என்பதோ பொதுமக்கள் அறியக்கூடியவாறு இல்லை. ஆனால் இது தொடர்பாக எங்களுடைய எதிர்கால சந்ததி அதனுடைய நிலைப்பாடு, அதனுடைய இருப்பு, எதிர்கால சந்ததி நோய்க்குள்ளாகக்கூடிய ஒரு நிலைமையை பற்றி யாரும் சிந்திப்பதாக தெரியவில்லை. ஆகவே இது தொடர்பாக உரியவர்கள் உரிய இடங்களிலே இது தொடர்பாக தங்களுடைய திட்டங்களை மேற்கொண்டு இந்த நீர் தொடர்பாக இப்பொழுது என்ன நிலை காணப்படுகிறது, ஓயில் முழுமையாக அற்று போய்விட்டதா அல்லது இன்னமும் இது தொடர்பாக ஏதாவது விஞ்ஞான ரீதியாக ஆய்வுகள் மேற்கொண்டு இந்த நல்ல முடிவுகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தால் அது தொடர்பாக பொதுமக்களுக்கு அறிய தருமாறு நாங்கள் மிக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். மக்களது பிரச்சினைகளை அறிந்து அதற்கான தீர்வினை வழங்க வேண்டிய பொறுப்பு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் மற்றும் மக்களுக்கு சேவை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட அரசு அதிகாரிகளின் தார்மீக கடமையாகும். இந்த தேர்தல் முடிந்த நிலையில் சுன்னாகம் பிரச்சனையானது தொடர்ந்து தமிழ் மக்களை பாதிக்கும் ஒரு நிலைமை. அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக எடுக்கப்பட வேண்டும். மக்களை பொறுத்தவரையில் மிகவும் வெளிப்படையாக தெரிகிறது. இந்த தனியார் மின்சார நிறுவனத்தினால் இந்த இடம் மாசுபடுத்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு நாங்கள் தெளிவாக பல்வேறு மட்டத்திலும் வெளிப்படுத்தி இருக்கிறோம். இந்த இடத்திலிருந்து தான் அந்த மாசு வெளிப்படுகிறது என்று. ஆனால் இன்று வரைக்கும் ஏன் இந்த நட்டஈடு வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்ற ஐயம் ஒவ்வொரு தமிழ் மக்களின் மனதிலும் எழுந்து நிற்கிறது. இதற்கு பின்னால் வேறு சக்திகள் இருக்கின்றனவா அல்லது இந்த மாசடைதல் திட்டமிடப்பட்டு தமிழினத்துக்கு எதிராக செய்யப்பட்டதா போன்ற கேள்வி பிரச்சனையில் பாராமுகமாக மாகாண அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் செயற்படுவதை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தமிழ் மக்களின் மனதிலும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே மாகாண அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் விரைந்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். யாழ் குடாநாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நீர் மாசடைந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் வரை நியூஸ் போஸ்ட் தூட்சணிய பார்வையுடன் தொடர்ந்தும் அவதானத்துடன்